வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூசணிக்காய் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கிறேன். பூசணிக்காவை நடுவில் இருக்கிற அந்த சீட்ஸு சதைப்பகுதியை எடுத்துடலாம். மேலே இருக்கிற இந்த தோலை எடுத்துட்டு பூசணிக்காயை ஒரே ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1/4 ஸ்பூனு போட்டு பொரிஞ்சதும் ஜீரகம் 1/4 ஸ்பூனு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2, அரிஞ்ச வெங்காயம் 1 போட்டு வதக்கிக்கலாம். கட் பண்ண தக்காளி 1 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை போட்டு 1 நிமிஷம் வதங்கட்டும். இதிலே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்சர் இருக்கிறவங்க, உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பூசணிக்காயை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். குக்கரில் 50 கிராம் கடலைப்பருப்பை போட்டு 2 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி 1 டம்ளர் ஊற்றிடலாம். கடலைப்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட நம்ம போட்டுக்கலாம். காய் 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இதை குக்கர்லேயே போட்டுடலாம். இதில் தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த காயில் தண்ணி இருக்கிறதுனால நம்ம அதிகம் தண்ணி ஊற்ற வேணாம். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். காய் வெந்துருச்சு, 3/4 வேக்காடு வெந்துருச்சு பாருங்கள். இல்லை தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காய் பாலாக எடுத்து இதிலே ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தோடனே பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுடலாம். நம்ம செஞ்சோடனே சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா கெட்டியாக இருக்கலாம். சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்போ கூட்டுக்கு தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி சூடானன்னு கடுகு 1/4 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் 1 கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்ததை இந்த கூட்டிலே கொட்டிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, சளி பிடிக்கின்றதுனால நிறைய பேர் பூசணிக்காயே சாப்பிட்றதில்ல. பூசணிக்காய் சாப்பிட்றதுனால நுரையீரலுக்கு நல்லது. சிறுநீரக கோளாறுலாம் சரி பண்ணும். ஒரு பவுலில் ஊற்றிடலாம். நீங்களும் இது மாதிரி பூசணிக்காய் கூட்டு செஞ்சு பாருங்கள்.